வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு. நம்ம குரூப் 4க்கு வந்து யூனிட் 7க்குரிய டாபிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து யூனிட் 7 எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாபிக் தான் இருக்கும். அது சம்மந்தமாக இருக்கிற நம்மளோட அந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா இயக்கங்களுடைய வருடங்களும் அதை நிறுவியவர்களும் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நம்ம அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு லெசனையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து புக் பேக் ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். இந்த லெசன் 3த்தையும் நம்ம அதாவது 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 12th எத்திக்ஸ் இந்த 3 புக்லேயும் வந்துட்டு நமக்கு இந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. 10th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 5, 11th ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நவீனத்தை நோக்கி அப்படின்ற லெசன் 19th லெசன், 12th எத்திக்ஸில் வந்துட்டு யூனிட் 7ல் 19ஆம் நூற்றாண்டுடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3த்தையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம 3த்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். 19ஆம் நூற்றாண்டின் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான புக் பேக் ஆன்சர். இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் கேள்வி, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1829 விதி எண் 17 படி வில்லியம் பெண்டிங் பிரபுவால் இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்கும். இதற்கு உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1828 பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் வந்துட்டு இந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். அடுத்தது, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோன்னா ஆரிய சமாஜம். 1875 தான் வந்துட்டு பார்த்தோன்னா தயானந்த சரஸ்வதியால் ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். பிரம்ம சமாஜம் நமக்கு தெரியும் 1829 ராஜாராம் மோகன் ராயால், 1867 பிரார்த்தன சமாஜம் ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஆதி பிரம்ம சமாஜம்னா என்னன்னு தெரியும். நம்ம பிரம்ம சமாஜம் வந்து 2ஆக உடைஞ்சிருக்கும். அதில் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் வந்து தேவேந்திரநாத் அவர்களாலும், இந்திய பிரம்ம சமாஜம் வந்து கேசவச்சந்திர சென் அவர்களாலும் நடத்தப்பட்டிருக்கும். ஓகே, அதாவது பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சமாஜம் வந்து உடைஞ்சிருக்கும். ஸோ அது யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது? ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களுடைய பணியின் காரணமாக தான் இந்த வருடம் வந்து இந்த விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் அந்த காலத்தில் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த சட்டம் இவருடைய பங்கு தான் அதிகமானது. ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம்? இது வந்து உண்மை விளம்பி, அதோடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா உண்மை விளம்பி. ராஸ்ட் கோப்தார் அப்படின்றது உண்மை விளம்பி. ஸோ பார்சி இயக்கத்துடைய ஒரு முழக்கம் தான் இந்த ராஸ்ட் கோப்தார் அப்படின்றது. சரிங்களா? பார்சி இயக்கம் நம்ம ஸ்கூல் புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான இயக்கங்களில் இதுவும் ஒரு இயக்கமாக கொடுத்துருப்பாங்க. நாம்தாரி இயக்கம் உருவாக்கியவர் யார்? நாம்தாரி அதாவது பாபா தயால் தாஸும் பாபா ராம்சிங் அவர்களால் நிரங்காரி நாம்தாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 இயக்கங்கள் வந்து உருவாகி இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா இந்த நாம்தாரி இயக்கம் வந்து பாபா ராம்சிங் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? நாம்தாரி என்பது பாபா ராம்சிங் அவர்களால். இவர் வந்து நிரங்காரி இயக்கம் வந்து யாராலனா பாபா தயால் தாஸ் அவர்களால் துவங்கப்பட்டிருக்கும். விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவர்? விதவை மறுமணச் சங்கம் 1861 எம்ஜி ரானடே அவர்களால் இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தக்கான கல்விக் கழகம் அப்படின்ற ஒன்றும் வந்து எம்ஜி ரானடே அவர்களால் 1884 தொடங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூனா சர்வஜனிக் சபை அப்படின்னு சொல்லிட்டு 1870 ஒரு சபை வந்து ஒரு அமைப்பை வந்து இவர் துவங்கியிருப்பார். ரொம்ப முக்கியமான வரலாறுகளில் ரொம்ப முக்கியமான நபரில் இவரும் ஒருத்தவர்.
சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் தோற்றுவித்தார் இல்லையா, அவர் தான் இந்த நூலையும் எழுதியிருப்பார். சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலின் ஆசிரியர் வந்து தயானந்த சரஸ்வதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார். ராமலிங்க அடிகளார் என அறியப்பட்ட வள்ளலார் தான் வந்துட்டு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை 1865 நிறுவியிருப்பார். அப்புறம் 1867 வந்து சத்திய தர்மசாலையை நிறுவியிருப்பார். 1872 வந்து சத்திய ஞான சபையை நிறுவியிருப்பார். இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. வள்ளலார் அவர்களால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865 தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, பூனா சர்வஜனிக் சபையை நிறுவியவர் எம்ஜி ரானடே. இப்போ தானே நான் சொன்னேன் 1870 வந்துட்டு எம்ஜி ரானடே அவர்களால் பூனா சர்வஜனிக் சபை, 1884 தக்கான கல்விக் கழகம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பார். விதவை மறுமண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1861 தொடங்கியிருப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குலாம்கிரி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ஜோதிபா பூலே அவர்கள் தான் வந்து குலாம்காரி அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க. ராமகிருஷ்ண மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் அவர்களால் இந்த ராமகிருஷ்ண மிஷன் 1897 மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கும். சொல்லக்கூடிய விஷயங்கள் கூடுதலான விஷயங்களும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம படிக்கும்போது சேர்த்து படித்தாதான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும். சிங் சபா அப்படின்ற அமைப்பு தான் வந்துட்டு அகாலி இயக்கத்துடைய ஒரு முன்னோடி இயக்கமாகும். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். சரியானது. 1828 தொடங்கப்பட்ட பிரம்ம சமாஜத்தின்படி இவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் வந்து போதிச்சிருந்திருப்பார். இவர் வந்து உருவ வழிபாட்டை ஆதரித்தார்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். சிற்றேடுகள்லாம் எதுவும் வெளியிட்டிருக்க மாட்டார். இதுவும் தவறானது. ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டவர். அப்படி கிடையாது, அவரால் ஆதரிக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்கிறதுலாம் இந்த இடத்துல தவறு தான். ஸோ இந்த 3மே தவறு. ஆப்ஷன் 1 மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு சரி. பிரார்த்தன சமாஜம் டாக்டர் ஆத்மரங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. சரியான கூற்று. 1867 ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இது சரியானது தான். இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. இதுவும் சரி. 1ம் சரி, 2ம் சரி. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணிகளை செய்தார். தவறானது, முற்றிலும் தவறானது. 1851 வந்துட்டு இவர் வந்து பூனாவில் பெண்களுக்கான ஒரு பள்ளியவே வந்து தொடங்கியிருப்பார். ஸோ அதனால் இது வந்து ஆண்களுக்காக அவர் வந்து அந்த அவங்களுடைய மேம்பாட்டுக்காக இவர் வந்து பணியாற்றியிருக்க மாட்டார். முக்கியமாக பெண்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இவர் வந்து பணியாற்றியிருப்பார். அதனால் கூற்று 1ம் 2ம் சரி, 3 தவறு. பிரம்ம சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இதுவும் தவறு. பிரம்ம சமாஜம் வந்து பஞ்சாப் இல்லை, பம்பாயில் தான் வந்து பிரார்த்தன சமாஜம் வந்துட்டு இது வந்து பம்பாயில் தான் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். வங்காளத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்ட பிரார்த்தன சமாஜம். ஸோ பஞ்சாப் என்பது தவறானது. ஸோ இந்த இடத்துல 1ம் 2ம் மட்டும்தான் சரி, 3ம் 4ம் தவறு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல் நலம், பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளின் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. சரி. ராமகிருஷ்ண மிஷனுடைய முக்கியமான செயலாக்கங்களில் இதுவும் ஒன்று. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ஸோ இதுவும் சரி. ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். தவறானது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் வந்துட்டு துவங்கியிருப்பார். சுவாமி விவேகானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷனை 1897 தொடங்கியிருப்பார். ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார்ன்றது தவறு. வங்கப்பிரிவினையெல்லாம் 1905 சமயங்களில் நடைபெற்றிருக்கும். ராமகிருஷ்ணர் 1886 இறந்து போயிருப்பார். 1836 பிறந்து 86 இறந்து போயிருப்பார். ஸோ இதுவும் தவறு. ஸோ ஆப்ஷன் 1ம் 2ம் சரி, 3ம் 4ம் தவறு. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை.
ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஜோதிபா புலே வந்து ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ ரெண்டும் பொருத்தமாக தான் இருக்குது. இதுக்கு இது ஒன்றொன்றும் பொருத்தமானது தான். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது. ஸோ ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு பத்திரிகை தான், 1907 கொண்டு வரப்பட்ட பத்திரிகை. திருவருட்பா அப்படின்றது ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, நிரங்காரி நாம்தாரி. நாம்தாரி அப்படின்னு வந்துச்சுன்னா பாபா ராம் அவர் வருவார். பாபா தயால்தாஸ் திறந்து அது நிறுவப்பட்டது தான் வந்து இந்த நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் விதவை மறுமண சட்டம் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து வந்துட்டு தேவேந்திரநாத் தாகூர் அவர்களால் ஆதி பிரம்ம சமாஜம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஓரலாக பார்த்தோன்னா சதி உடன்கட்டை 1829, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட அமைப்பு ஆரிய சமாஜம், விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ராஸ் கோப்தார் யாருடைய முழக்கம்னு பார்த்தோன்னா பாசி இயக்கத்துடைய ஒரு முழக்கம் தான் உண்மை விளம்பி என்பது மீனிங். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கம் எம்ஜி ரானடே. சத்யார்த்த பிரகாஷ் வந்து தயானந்த சரஸ்வதியால் இயற்றப்பட்டது. வள்ளலார் தான் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர். பூனா சர்வஜனிக் சபை எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. குலாம்காரி நூலை எழுதியவர் ஜோதிபா புலே. ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர் அவர்களால் துவங்கப்பட்டது. சிங் சபா அகாலி இயக்கத்துடைய முன்னோடி. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் 1 மட்டும் சரி. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் என்பது மட்டும்தான் சரி. அடுத்தது பார்த்தோன்னா பிரம்ம சமாஜம் டாக்டர் ஆத்மரங் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. இது வந்து சமபந்தி ஜாதி கலப்பு திருமணங்களை ஊக்குவித்தது. ஸோ இது ரெண்டும் தவறு, 1, 2 சரியானது. அடுத்து வந்து ஆப்ஷன் 1, 2 மட்டும்தான் சரி, 3, 4 இந்த இடத்துல தவறு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அதே போல் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சரியான விடை. ஒரு பைசா தமிழன் அது வந்து ஒரு பத்திரிகை, அயோத்திதாச பண்டிதரால் துவங்கப்பட்டது. திருவருட்பா ஜீவகாருண்ய ஒழுக்க பாடல்கள், ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால்தாஸ் வந்து நிரங்காரி. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமண சங்கம். தேவேந்திரநாத் ஆதி பிரம்ம சமாஜம். அவ்வளவுதான் இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் புக் பேக் கொஷின், அந்த நவீனத்தை நோக்கி லெசனில் புக் பேக் இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.